மக்களே வணக்கம். ஐநாத்துணை சீரியல்ல நம்ம நிலா வந்து ரொம்ப எக்ஸ்கியூஸ் கேட்டுக்கிறாங்க, சாரியும் கேட்டுக்கிறாங்க ராகவ் கிட்ட. ராகவ் நான் பிரசன்டேஷன் தேவையான எல்லா வேலையும் பண்ணிட்டேன், லேப்டாப் மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்றாங்க. வாட் நிலா என்ன கூலா சொல்றீங்க? உங்க எக்ஸ்பிளேஷன் தேவையில்ல, சாரி எதுவும் தேவையில்ல. என் கண் முன்னே நிக்காதீங்க. எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் உன்னை போய் நம்பி கொடுத்தேன் பார்த்தீங்களா? எல்லாம் என்ன அடிக்கணும். எவ்வளோ பேர் இருக்காங்க சீனியர் ஆஃபீஸர், அவங்ககிட்டலாம் நான் கொடுக்கல. நீங்கள் வந்து யங்ஸ்டர்ஸ் நல்லா பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் கொடுத்தேன். கடைசி இப்படி பண்ணிட்டீங்க. எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் தெரியுமா? இன்னும் ஒரு 2 hours இங்கே வந்துருவாங்க. நான் என்ன பண்ண போது தெரியல. தயவு செஞ்சு கெட் அவுட், என் கண் முன் நிற்கான்னு சொல்லிட்டு ஆஷா பேசி திட்டிடுறாரு. நிலாவுக்கு என்ன பண்ணுறது தெரியல. அவங்க பேச வரதை அவர் கேட்கல. எந்த சாரி எந்த எக்ஸ்கியூஸும் தேவையில்லைன்னு சொல்லிடுறாரு. உடனே நிலா என்ன பண்ணுறாங்க, சோன்னு கால் பண்ணுறாங்க. இப்போ ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன், லேப்டாப் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க ராப்பகல கண்டுபிடிச்சி வேலை செஞ்சீங்க அதுவான்னு கேட்குறாங்க. ஆமாங்க அப்படின்னு. சரிங்க நீங்கள் பதட்டப்படி டென்ஷன் ஆகாதீங்க. எங்கே எதில் வந்தீங்க? நான் ஒரு ஆட்டோவில் வந்தேன்றாங்க. எந்த இடத்துல ஆட்டோ என்னன்னு கேட்குறாங்க. பஸ் ஸ்டாண்டில் ஒரு ஆட்டோ வந்துட்டு அங்கே தாங்க நான் வந்தேன், பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடியே நான் ஏறிட்டேன்னு சொல்கிறாரு. உடனே சரி பதட்டப்படாதீங்க நிலா, சரி எங்கள் ஆட்டோ நம்பர் உங்களுக்கு தெரியுமா, நான் எப்படி கண்டுபிடிச்சி கொடுத்துட்றேன்றாரு. ஆட்டோ நம்பர் எனக்கு சரியா ஞாபகம் இல்லைங்க. அந்த ஆட்டோ டிரைவர் வந்து ஒரு வயசானவர், ஆனால் ஆட்டோ பின்னாடி ஒரு ஜீசஸ்ன்னு போட்டிருக்கோம், இதாங்க அடையாளம்னு சொல்கிறாங்க. தயவு செஞ்சு நிலா பொறுமையாக இருங்க, டென்ஷன் ஆகாதீங்க, நான் எப்படியோ கண்டுபிடிச்சி லேப்டாப்போட வரேன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை கொடுக்குறாரு நம்ம சோழன் பாவங்க. அப்போ இதுக்கு மட்டும் நிலாவுக்கு வந்து சோழன் ஹெல்ப் தேவைப்படுதா? வேற யாருக்குன்னா கால் பண்ண வேண்டியதானே, ராக போய் அனுப்ப வேண்டியதானே, அவன் போய் அலைஞ்சு கண்டுபிடிப்பான்ல. இதெல்லாம் ரொம்ப ஓவருங்க. இவனுக்கு தேவைன்னா மட்டும் சோழனுக்கு கால் பண்ணுவாளாம். சோழன் வந்து எதனா பேசினா வந்தால் மூஞ்சில் அடிச்சு மாதிரி பேசுவாங்க. என்னங்க நியாயம் இது? பாவங்க சோழன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஆட்டோ ஸ்டாண்டு போய் அங்கே 4 பேர் விசாரிக்கிறாரு. அப்பா இது இங்கே ஸ்டாண்டு ஆட்டோ கிடையாதுப்பா, அவங்க வர வேலை தான் எங்கன்னா ஏறி இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. திருப்பி அவர் கால் பண்ணி எக்ஸாக்டாக ஒரு எதனா லேண்ட்மார்க் சொல்லுங்கள், அந்த இடத்துல இருந்து நான் எதனா ஐடியா கிடைக்குதுன்னு பார்க்கன்னு கேட்குறாங்க. ஒரு கடை முன்னாடிங்க, அந்த கடையிலேருந்து தான் நான் ஏறினேன்னு சொல்கிறாங்க. உடனே அந்த கடையில் போயிட்டு நம்ம சோழன் ஹெல்ப் கேட்குறாரு. எங்கள் ஒய்ஃப் வந்து இங்கே தாங்க ஆட்டோவில் ஏறினாங்க, லேப்டாப் ரொம்ப முக்கியமானதுங்க மிஸ் பண்ணிட்டாங்க, தயவு செஞ்சு கொஞ்சம் சிசிடிவி கேமரா கொஞ்சம் செக் பண்ணிக்கிறேன்ட்டாங்க. அந்த கடைக்காரர் வந்து ஃபஸ்ட்டு மறுக்கிறாரு. இந்த ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதால வந்து சரி பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க. பார்த்துட்டா கரெக்டாக அந்த ஆட்டோ நம்பரை கண்டுபிடிச்சிடுறாருங்க நம்ம சோழன். கிரேட்ங்க. ஆட்டோ நம்பர் கண்டுபிடிச்சி அட்ரஸும் வாங்கிக்கிறாரு. அப்போ பார்த்தா ஒரு வாடகை ஆட்டோ தான் ஓடுறாரு. அந்த ஆட்டோவோட ஓனர்கிட்ட போய் பேசுகிறார். அவரும் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த டிரைவரோட அட்ரஸும் ஃபோன் நம்பரும் கொடுக்குறாங்க. பாவங்க நம்ம சோழ அங்கே திரிஞ்சு இங்கே திரிஞ்சு எங்கெங்கேயோ அலைஞ்சி பாவங்க தெருவா அலையிறாரு நிலாவுக்காக. அலைஞ்சு என்ன பண்ணுறாரு, அந்த வீட்டையும் கண்டுபிடிச்சிடுறாரு. அந்த வீட்டையும் கண்டுபிடிச்சிட்டா அதுக்கு முன்னே அந்த ஆட்டோக்கார பொண்டாட்டி வேற, ஏயா கடங்காரன் எதுக்கு கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அது வேறு கலாய்ச்சிட்ருக்கு. ஏய் அவன் பொண்டாட்டி கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா? இவ்வளோ பெரிய பொருள் 2 லட்ச ரூபா லேப்டாப்பை விட்டுட்டு போகிறாள், அவளுக்கு எவ்வளோ திமிர் இருக்கும். அதை விட என்ன அவளுக்கு முக்கியமான வேலை, யார்கிட்ட ஃபோன் பேசிட்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஆமாம்மா இல்லைம்மா என் ஒய்ஃபை பற்றி அப்போல்லாம் பேசாதீங்க, அவள் ஏதோ வேலை டென்ஷனில் விட்டு போயிட்டாங்கம்மா, உங்கள் வீட்டுக்கார் எங்கே இருப்பார் அதை மட்டும் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. தயவு செஞ்சு கடன் கேட்டு வீட்டுக்கு வந்துடாது, அப்புறம் நான் பெஜார் ஆகிடுவேன்றாங்க. அம்மா நான் கடன் கேட்குற ஆள்லாம் கிடையாதும்மா, என் பொண்டாட்டி லேப்டாப் விட்டுட்டாமா அப்படின்றாங்க. அந்த ஆள் அங்கே தான் இருப்பான் ஸ்டாண்டில். அட்ரஸ் சொல்லி அனுப்புகிறாங்க. சோழன் அந்த இடத்துக்கு வேகமாக போகிறாருங்க. எப்படியும் நம்ம சோழன் வந்து கண்டுபிடிச்சிடுவாருங்க. பாவம் அந்த நிலாக்காக சோழன் அங்கே ஓடி இங்கே ஓடி எவ்வளோ அலசல் தெரியுமா, எவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக யோசனை பண்ணி அந்த நம்பரை கண்டுபிடிச்சி, அந்த சிசிடிவி கேமராவில் வந்து அந்த ஆட்டோ நம்பரை கண்டுபிடிச்சி, அவங்க அட்ரஸை கண்டுபிடிச்சி, அவங்கக்கிட்ட பேசி இவங்ககிட்ட பேசி, அப்பப்பா அவங்க ரியலி கிரேட்டுங்க நம்ம சோழன். நிலாவுக்காக இல்லை, நிலா அந்த லேப்டாப் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாங்களா அதுக்காக தான் அவர் கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வர்றாரு. இதனால் கண்டுபிடிச்சி கொடுத்ததால அவள் நிலா நம்ம லவ் பண்ணுவோம் அப்போலாம் அந்த எண்ணத்தோடலாம் அவள் பிளான் பண்ணி யோசிச்சுன்னா எந்த வேலையும் செய்யலை. அதில் கஷ்டப்பட்டு அந்த வேலை செஞ்சாங்களே, அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துடக்கூடாது, 4 பேர்ட்டு திட்டு வாங்கக்கூடாது, ஒரு நல்ல எண்ணத்துக்காக தான் சோழன் இவ்வளோ வேலை செய்கிறாரு இந்த நிலாவுக்கு. எப்படியோ கண்டுபிடிச்சி கொடுத்துருவா தான் நான் நினைக்கிற மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வர வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.